ஃபைனலாக ப்ளே ஸ்டேஷனை டிஸ்க் எடிஷனாக அப்கிரேட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் எடிஷனாக இருந்த என்னோட ப்ளே ஸ்டேஷனை டிஸ்க் எடிஷனாக அப்கிரேட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்ன ஏமாத்திட்டான். நான் வந்து இதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். கிட்டத்தட்ட 87 யூரோன்னு போட்டிருந்தான். பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கக்குள்ள 67 யூரோன்னு போட்டிருந்தான். ரொம்ப லாபமாக இருக்குன்னு வாங்க ட்ரை பண்ணேன். ஆர்டர் போடும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது 67 யூரோ. பட் பேக்கிங், டெலிவரி காசு, லொட்டு லோசுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து 87 யூரோவை கழிச்சு எடுத்துட்டான். பேக்கிங்னா வேற லெவல் பேக்கிங்னு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. நோ, அது இல்லை. அதுக்கு மேலே சும்மா ஒரு பேப்பரை போட்டு கவரை மூடி தந்திருக்கான். அவ்வளோதான் அவனோட பேக்கிங். டெலிவரியுமே 1 வீக்குக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து ரொம்பவே உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அண்ட் அது போக நான் வந்து ஒரு சில டிஸ்கும் வச்சிருக்கேன். அதை வந்து PS5ல போட்டு விளையாடுறதுக்கு. அண்ட் காட் ஆஃப் வாருமே PS5ஓட எடிஷனில் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் நான் இப்போதைக்கு ஒரு சில லைவ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேணும்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் போட ட்ரை பண்ணுறேன் இந்த சேனலில். கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் என்னோட நல்ல விஷயம் என்னன்னா, நான் வந்து PS5 வாங்கும்போது ரொம்பவே விலை கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தா PS5ஓட விலை உச்சத்தை தொட்டிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹையா எகிரி இருக்கு. அண்ட் அது போக ஆஃபர்ஸுமே கம்மியாயிருச்சு. அதாவது PS Plus எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வர டைமில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் 50% ஆஃபரில் வரும். பட் இப்போதைக்கு 25% ஆஃபரில் தான் வந்திருக்கு. எனக்கு சத்தியமாக ஏன்னு தெரியல. இதை விட நான் வந்து பிசியில் கேம் விளையாடுறது எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலுமே பிளே ஸ்டேஷன்ன்றது கேமிங்குக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கன்சோல். அதனால பிளே ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் கண்ட்ரோலருமே ரொம்ப குட்டியாக ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு இல்லை, நம்மள ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். பட் கேமிங்குள்ள, பிசி கேம்ஸுக்குள்ள, ஸ்டோரி கேம்ஸுக்குள்ள புதுசாக வர்றவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பிளே ஸ்டேஷன் வந்து ஈஸியாக பழகிடலாம். அதனால தான் நான் சொன்னேன். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் காசு கேட்குறானே. பிசியில் அந்த பிரச்சனையே இல்லை. நான் வந்து GTA 5 டிஸ்க் வச்சிருக்கேன். நான் வந்து PS5க்கு போட்டு விளையாடலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலுமே ஆன்லைன் விளையாடலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் ஸ்டோரி வந்து இப்போ தான் கிட்டத்தில் முடிச்சேன். பட் இருந்தாலும் ஆன்லைன் விளையாடலான்னு ட்ரை பண்ணேன். பட் அவன் வந்து ப்ரீமியம் இல்லாட்டிக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் விளையாடலான்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் ஆளை விடுங்கடா, நான் வந்து பிசியில் விளையாடுறேன்னு விட்டுட்டேன். பிசியில் ஆன்லைன் கம்மியும் கூட. அதனால பிசியில் விளையாடுறதே பெட்டராக தோணுச்சு. பட் நான் வந்து ஏன் டிஸ்க் எடிஷனுக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்கிரேட் பண்ணுறேன். டிஸ்க் வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது வந்து நல்ல ஒரு மெமரியும் கூட. சின்ன வயசில் நிறைய பேர் டிஸ்க் சேர்த்து வைக்கிறது ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கும். அதை வந்து இப்போ வரைக்குமே நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான். பட் PS5 வந்து டிஸ்க் எடிஷனாக அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் சும்மா PS4ல வர சத்தம் மாதிரியே PS5லையுமே சத்தம் கேட்குது. அது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. பட் போக தான் தெரிஞ்சுது, ஆஹா நாங்கள் டிஸ்க் எடிஷனுக்கு அப்கிரேட் பண்ணால் தான் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பழக லேட் ஆகும். டிஜிட்டல் பெட்டர் தான். பட் இருந்தாலுமே டிஸ்க் வாங்கி வச்சிருக்கிறது இன்னும் பரவாயில்ல. ஒருவேளை டிஜிட்டல்ல இருந்து கேம்ஸை தூக்கிட்டாலும், அதாவது நான் சொல்றது ஸ்டோரி கேம், ஆஃப்லைன் ஸ்டோரி கேம்ஸை தூக்கிட்டாலும் டிஸ்க் இருந்தால் உங்களால் விளையாட முடியும். டிஸ்க் வந்து ரொம்பவே பெட்டர் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். பட் நிறைய விஷயங்களை வந்து டிஜிட்டல் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதாவது ஆஃபர்ஸ் நிறைய வந்து டிஜிட்டலில் போடுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலுமே டிஸ்க் எடிஷனை விட டிஜிட்டல் எடிஷனில் தான் அதிகமாகவே நல்ல பெனிஃபிட் இருக்கு. அதாவது நீங்கள் என்ன கேம்ஸ் வச்சிருந்தாலுமே ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் டிஜிட்டல் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பிளே ஸ்டேஷன் பிளஸ் போட்டு விளையாடுற மாதிரி. நிறைய பேருக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து டிஸ்கா வாங்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அது பழுதா போயிடும். பட் டிஜிட்டல் எடிஷன்ல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதனாலே நான் வந்து டிஸ்க்கு அப்கிரேட் பண்றேன். அண்ட் GTA 6ஓட டிஸ்க் அண்ட் Wolverine, Resident Evil இதோட டிஸ்க் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போதைக்கு RDR1 வேற வாங்கியிருந்தேன். நல்ல ஆஃபர்ல போட்டிருந்தான். அதையுமே தூக்கிட்டேன். அதனால தான் இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கி போட்டேன். பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பழைய கேம்ஸை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இதுலயுமே போட்டு விளையாட முடியுது. அதாவது PS4ல நான் வந்து டிஸ்க் தான் அதிகமாகவே யூஸ் பண்ணது. அதிகமான இல்லை, ஃபுல்லாகவே டிஸ்க் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் PS5லையுமே ஒரு சில கேம்ஸ் வந்து டிஸ்க் போட்டு தான் விளையாட வேண்டி இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட நிறையவே டிஸ்க் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே டிஜிட்டல்லையுமே PS5ல கேம் இருக்குது. பட் டிஸ்க் போட்டு விளையாடுறது தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே செய்யுது. அதனாலே நான் அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து RDRமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃபைனலி. அண்ட் இது வந்து கூடிய சீக்கிரம் லைவ் வரப்போகுது. பட் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் தான். பட் கூடிய சீக்கிரம் லைவ் வரும். நான் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் உங்களில் நிறைய பேருக்கு டிஸ்க் எடிஷன் பிடிச்சிருக்கா, டிஜிட்டல் எடிஷன் பிடிச்சிருக்கா, நீங்கள் எதில் விளையாடுறீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க.